நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டோரி எல்லாமே எனக்கு ஆன்லைன் மூலயமா அனுப்புனது தாங்க. சிலர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப நெருக்கமானவங்க தான் நேரில் என்னை உட்கார வச்சு கதையை நரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஐ மீன் அவங்களோட ஸ்டைலில் எனக்கு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓப்பன் டாக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு 4 நாள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்திருக்காது. அதுக்கு காரணம் நான் கொடைக்கானலுக்கு கொஞ்சம் ஃபேமிலி வெக்கேஷனுக்கு போயிருந்தோம், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிருந்தோம். அங்கே போன இடத்துல நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல், மிஸ்டர் பிரபாகரன் தானே நீங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெவில்ஸ் கிச்சன் ஷோவோட நான் பெரிய ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கிறது, நம்மளை விசாரிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களோட ஸ்டோரியை அங்கே உட்கார வச்சு என்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போயிருந்தோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெளியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். எங்கன்னா நம்ம அந்த ஏரியா பேர் என்னது பாய், பூம்பாறை பக்கத்தில் ஒரு கிராமங்க. பூம்பாறைக்கு பக்கத்தில் நாங்கள் அப்படியே போகலாம், மார்னிங் ஒரு சூப்பராக அந்த நேச்சர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க. அங்கே கோயிலுக்கும் போயிருந்தோம். அந்த வீலாக்லாம் அஞ்சலி பிரபாகரன் சேனலில் இருக்கும், யூடியூப் சேனலில். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இன்னும் எடிட்டிங்கில் தான் இருக்குது. அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வருங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிற வீடியோலாம் வீலாக்காக அதில் வரும். பூம்பாறைக்கு பக்கத்தில் போகும்போது அங்கே இருக்கிறவங்க தானா, அந்த பூம்பாறைக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க தான் அவங்க என்கிட்ட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணாங்க, அவங்களோட லைஃப்பில் நடந்ததை. இந்த மாதிரி நான் தங்கியிருந்த இடம் லேக் பக்கத்தில் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஹோட்டலுங்க, போர்பானா ஏதோ ஒன்று அந்த ஹோட்டல் நேம். அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு பையன், ரிசப்ஷனிஸ்ட்டு, அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அண்ணா எனக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்குதுண்ணே, நீங்கள் ஹோட்டல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஹோட்டலில் அந்த பையன் வேலை பார்க்கும்போது இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்குறாரு. அந்த ஹோட்டலில் அந்த பையன் ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ, லைவாக கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி உடம்பே சிலுத்துருச்சுங்க, ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அந்த கதையை சம்மந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு தான் அந்த அமானுஷம் நடந்திருக்குது. அதை என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் அதை சொல்லும்போது எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். நேரடியாக உட்காந்து சொன்ன அந்த பையனோட பேர் கணேஷுங்க. ஒரிஜினல் நேம் தான். அவரோட நேம் ஒரிஜினல் நேமே சொல்லுங்கள், ஒரிஜினல் பிளேஸே சொல்லுங்கன்னு சொன்னார். கணேஷ் ஒரு விவசாய ஃபேமிலிங்க. அவங்களுக்கு அங்கே அந்த மலை மேலே விவசாயம் பண்ணுறதா அவங்களோட தொழிலாகவே இருந்திருக்குது. பரம்பரையாக விவசாயம் பண்ணுற ஒரு குடும்பம். இவங்களோட குடும்பத்தில் கணேஷோட அப்பா, கணேஷோட அம்மா, தாத்தா, அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, அக்கா, இது ஒரு பெரிய கூட்டு குடும்பமாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, கிராமமாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் ஆக குடும்பம் பிரிய ஆரம்பிக்கும். பிரிஞ்சா ஒரு சிலர் ஃபாரின் போயிடுவாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில், அதாவது அடுத்தடுத்த வீடு இல்லை அடுத்தடுத்த தெருங்கிற மாதிரி ஷிஃப்ட் ஆயிருவாங்க. ஒரே வீட்டில் இந்த கூட்டு குடும்பம் இப்படி பிரியுதுங்க. கணேஷோட குடும்பமும் அப்படிதான் பிரிஞ்சிருக்குது. இப்போ கணேஷ்க்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை. ஏன்னா கணேஷ் தான் குடும்பத்தில் கடைக்குட்டி, லாஸ்ட் பையன். இந்த பையனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. இந்த பையனை முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்க வச்சாலுமே இவருக்கு, அதாவது டிகிரிலாம் வாங்கிட்டாராங்க, பிஏ முடிச்சிருக்கிறாரு, இருந்தாலுமே விவசாயம் தான் நான் பண்ணுவேன், விவசாயத்தில் தான் எனக்கு இஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இந்த ஒத்தப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாலலாம் அது ஃபேமஸ். நம்ம கூட வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஒரு 3 கிலோ வீட்டுக்கு. அந்த ஒத்தப்பூண்டு, அப்புறம் இந்த மலை தேன், அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்ங்க. இந்த கிழங்குலாம் சொன்னாங்க, அந்த ஆடாவள்ளி கிழங்க நம்ம ஒரு கிழங்குலாம் சொன்னாங்க, நிறைய வகைகள் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள்லாம் அங்கே விவசாயம் பார்க்குற ஒரு குடும்பம். பூம்பாறையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குதாங்க, அதாவது முருகன் கோயில் இருக்கும், குழந்தை வேலப்பர் கோயில். நானே போயிருக்கிறேன், அதுவுமே நாங்கள் அந்த வீலாகில் கவர் பண்ணியிருக்கிறோம். அது என்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே அது ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் அந்த சேனலில் பார்த்தா தெரியும், அஞ்சலி பிரபாகரனில். அந்த கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு அம்மன் கோயில் இருக்குமாங்க. அந்த அம்மன் கோயிலோட திருவிழா ரொம்பவே ஃபேமஸான திருவிழாவாம் அந்த ஊரில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கத்து ஊருக்காரங்க எல்லாருமே வருவாங்களாம் அந்த திருவிழாவுக்கு. இவங்களும் கணேஷோட ஃபேமிலியுமே அப்போ தான் ஒன்று கூடுவாங்களாம். இந்த மாதிரி திருவிழா நேரத்துலையும் சரி, இல்லை எதனா ஒரு ஃபங்க்ஷன், காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது,
இல்லை எதனா ஒன்று வளகாப்பு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான், சொந்தக்காரங்களோட கல்யாணம் இதில் மட்டும்தான் அவங்க குடும்பம் எல்லாருமே ஒன்று சேருவாங்களாங்க. அப்படி இந்த திருவிழாவில் ஒன்றா சேரும்போது கணேஷோட அப்பாவுக்கும் தாத்தாக்கும் ஆல்ரெடி ஒரு சண்டை இருக்குது. என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு சில இட பிரச்சனை. இந்த நிலத்தை வந்து அவங்க கூட பிறந்தவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா சொல்லும் போது அவங்க கணேஷோட அப்பாவுக்கும் கணேஷோட அப்பாவோட அப்பாவுக்கும் சண்டை. ஸோ இவங்க 2 பேருமே கோயிலுக்கு வர மாட்டாங்க. நான் வரல, அவன் வந்தால் நான் வரல, இவர் வந்தால் நான் வரலன்னு சொல்லிட்டு 2 பேரும் வரலையாங்க. ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்களாம். இப்படி நானே பார்த்துருக்குறேன், ஒரே வீட்டில் இருந்துட்டு 2 பேரும் பேசாமல் இருக்கிறதெல்லாம். இப்போது கணேஷோட அம்மா இவங்க 2 பேர் மட்டும்தான் இவங்களோட வீட்டிலேருந்து, இவங்க குடும்பத்தில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ பூர்வீக வீட்டில் இவங்களோட அண்ணன் அத்தை மாமா எல்லாருமே தனித்தனியாக போயிட்டாங்க. அக்கா கூட பிறந்தவங்க எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்று சேரும்போது அங்கே ஒரு கலகம் பிறக்குதுங்க. அந்த அம்மன் கோயில் திருவிழாவில் வச்சு அவரோட அண்ணன் அக்கா எல்லாருமே பார்க்குறாருங்க. அக்கா அவங்களோட வீட்டுக்காரர் குழந்தையோட ஜாலியாக வந்திருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிடுறாங்க. இன்னொரு அண்ணன் இருக்கிறார், 2 அண்ணனுங்க இருக்கிறாங்க. கணேஷோட மூத்த அண்ணன் பேர் சிவா, 2வது அண்ணன் பேர் கார்த்தி. சிவாங்கிற அண்ணனுக்கு கல்யாணமாகி அவங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த சோகத்திலேயே அவர் வாழ்ந்த வீட்டிலேயே, அதாவது அவங்க 2 பேரும் வாழ்ந்த வீட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவங்களை வந்து பார்க்கறது எப்பயாச்சும் வந்து பார்ப்பாரா, எப்போ பார்த்தாலுமே சோகமாக தான் இருப்பாராங்க. 2வது அண்ணன் கார்த்தி, அவர் வந்து அவரோட ஃபேமிலியோட வந்திருக்கிறாரு. அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா, அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா, அண்ணியோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலிங்கிறனால இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். கொஞ்சம் பண வயசுலேயும் இவங்களை விட கொஞ்சம் மேலேங்கிறனால அவங்க வந்து இவங்களை கண்டுக்காமல் ஒரு மாதிரி போயிடுறாங்க. ஆனால் இந்த சிவாங்கிறவர் இருக்கார் இல்லையா, ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இவர் ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக குடும்பம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. எல்லாரும் வாங்க வந்து உட்காருங்க, உங்ககிட்டலாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சரக்கடிப்பாராம். அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறனாலேயே அவரை வந்து அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்களாம் பக்கத்தில். அக்காவோட வீட்டுக்காரராக இருக்கட்டும், அவரோட தம்பிங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், யாருமே சேர்க்க மாட்டாங்களாம். கணேஷோட அப்பாவுமே சிவாவை வந்து பக்கத்தில் சேர்க்க மாட்டாராம். ஏன்னா குடிச்சிட்டு நிறையா ரகலை பண்ணியிருக்கிறாராம் அந்த ஊருக்குள்ளே. அவங்களோட பேரை கெடுக்கிறதே சொல்லப்போனால் அவங்க அண்ணன் தானா. இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு காயம் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ விஷயம் என்னென்னா, அவர் தூங்கியே கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சாங்க. அவர் கண்ணில் ஒரு மாதிரி கருவளையம் வந்து நார்மலாக பார்க்குற சிவா வேறு மாதிரி இருப்பாராம். அதாவது குடித்தவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இவன் குடித்தனால தான் இவன் கண்ணெலாம் இப்படி இருக்குது, இவன் ஒரு மாதிரி இருக்கிறான், டல்லாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அரண்டு போய் மிரண்டு போன மாதிரி முகமே ஒரு மாதிரி வாடி போயிருந்துருக்குதுங்க. இவங்க யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் 2வது அண்ணன் கார்த்தியும் இவர் கணேஷும் போய் கேட்டிருக்கிறாங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற, ஏதோ சொல்ல வர, எல்லாரையும் கேதர் பண்ணணும்னு நினைக்கிற, எல்லாருமே உட்கார வைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் நீ எதுக்கு இதை பண்ணுற, எனக்கு புரியலை, ஆல்ரெடி உண்மையில எல்லாரும் கடுப்பில் இருக்கிறாங்களா, நீ குடிச்சிட்டு தான் வந்து இங்கே கலவரம் பண்ண வந்திருக்குன்ட்டு தான் யாருமே பக்கத்தில் சேர மாட்டாங்க. டேய் அதுக்கு இல்லைடா, நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம குடும்பமே ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது, நான் சொல்கிறத எல்லாருமே காது கொடுத்து கேட்க சொல்லு, அதை உங்ககிட்ட இல்லை எல்லார்ட்டையுமே பொதுவாக தான் உட்காந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு திருவிழா டைமில் உங்கள் கூட பிறந்த ஒரு அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து, நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் ஆபத்து, நான் உடனே எல்லாரையும் உட்கார வச்சு பேசணும்னு சொன்னார்னா, நம்ம ஒரு தம்பியாக என்ன பண்ணுவோன்னா, ஐயோ அண்ணன் ஏதோ சொல்கிறாரு, எதனா இருக்குமோன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடியார பயலுக்கு வேறு வேலை கிடையாது, சும்மா எதனா சொத்து பிரச்சனை பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பான், எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அசிங்கப்படுத்துவான், என்னன்னு ஏதுன்னு கூட கேட்காம கொஞ்சம் கூட மதிக்காமல் அந்த திருவிழாவிலேருந்து எல்லாருமே திருவிழாவை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் கணேஷும் கார்த்தியும் சேர்ந்து கேதர் பண்ணலாம், என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் அவங்க அண்ணன் சொல்லவே இல்லையாங்க. சிவா கார்த்தியும் கணேஷும் போய் கேட்டிருக்கிறாங்க, அண்ணன் சொல்லுங்கண்ணே, எங்ககிட்டேயும் சொல்லுங்கள், நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், குடும்பத்தில் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு கடைசி வரைக்கும் அது என்னன்னே தெரியாமல் போயிருதுங்க. அன்றைக்கி திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு வந்து திருவிழாலாம் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் பார்த்தா கணேஷோட தாத்தா இறந்துட்டாராங்க. மர்மமான முறையில் அவங்களோட காட்டுக்குள்ள இறந்து போய் கிடந்திருக்கிறாரு. அவர் இறந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்குமா. நிறைய லேடிஸ்லாம் போவாங்களாங்க அங்கே வந்து விறகு வெட்டுறதுமே அவங்களுக்கு தொழில் தான். அந்த விறகு வெட்ட போகிறவங்க கீழே ஏதோ கிடக்குது, யாரோ கிடக்குறாங்க, அதாவது மனுஷன் மாதிரி தெரில, ஏதோ ஒன்று தடுக்கி இருக்குது, கீழே பார்த்தா அவங்க தாத்தா இறந்து போய் கிடந்திருக்கிறாரு, மயக்கம் போட்டிருக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவர் இறந்துட்டாருன்ட்டு. எப்படி இறந்தாருன்னு தெரியவே இல்லையாங்க யாருக்குமே. இவங்களுக்கு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அவர் இறந்ததுக்கு இவங்க வீட்டுக்கு, கணேஷோட அந்த பூர்வீக வீட்டுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷமாக வராத சொந்தங்கள், அதாவது உடன் பிறந்தவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்போது சிவா என்ன பண்ணுறாருனா, ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து, ஏய் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, நான் சொல்கிறத கேளுங்க, இது வந்து வெறும் ஆரம்பம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தாவை பார்த்து சொல்லியிருக்கிறாருங்க.
இப்போ கணேஷுக்கும் ரெண்டாவது அண்ணன் கார்த்திக்கும் தூக்கி போடுது. என்னடா அது? அப்போ திருவிழா அன்னைக்கு சொன்னான், நேத்து நைட்டு தான், அதாவது நேத்து நைட்டு அந்த திருவிழால தான் சொல்லியிருக்கிறாரு எல்லாரையும் கூப்பிடு, நம்ம குடும்பத்துக்கு உயிருக்கு ஆபத்துன்ட்டு. இப்போ அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் கூட கிடையாது, அன்னைக்கு நைட்டே அவங்க தாத்தா இறந்த உடனேயும் இவங்க 2 பேரும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் சொன்னோம்ல அவன் ஏதோ ஒன்று சொல்ல வரான் கேட்போம், ஏய் நீ சொல்கிறா எல்லாருமே இங்கே தான்டா இருக்கும் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க கணேஷோட அக்காவோட வீட்டுக்காரர் எந்திரிச்சு போயிட்டாரான். யாரா அவனுங்க குடிகார பசங்க எல்லாருமே குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, இளவு வீட்டில் வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாராங்க. இப்போ அவர் போனதுக்கு அப்புறமா அவங்க அக்காவும் போயிடுறாங்க. ரெண்டாவது அண்ணன் கார்த்தியோட வைஃபுமே அவங்க ஒரு பெரிய தலைக்கட்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஊருக்குள்ள ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கிறவங்க காசு உள்ளவங்கிறனால இவங்கள விட கொஞ்சம் ரேஞ்சிலையும் அதிகங்கிறனால அவங்களுமே ஏய் என்ன பேசிட்டு இருக்க குடிகாரம் கூட நமக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்களாங்க. இப்போ கணேஷ் மட்டும் தான் அங்க நிக்கிறாரு, அவருக்கு ஆப்போசிட்ல சிவா நிக்கிறாரு. மத்தவங்க யாருமே இவங்க பேசுறத காது கொடுத்து கூட கேட்கலையாங்க. இப்பயும் கார்த்தியோட மனசுலயும் சரி கணேஷோட மனசுலயும் சரி என்னதான் சொல்ல வராரு, ஏதோ ஒன்று நடந்திருக்குதா, எதனா பார்த்துருக்குறானா. ஏன்னா இவங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு இந்த நிறைய விஷயங்கள் நடக்குமாங்க, இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம், இந்த ஒவ்வொருத்தனோட வளர்ச்சி பிடிக்காம சூனியம் வைக்கிறது, அப்புறம் இந்த ஏவல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதான். லைவாக காட்டுக்குள்ளெல்லாம் பண்ணுவாங்களாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரே பார்த்துருக்கிறாராம், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கவே செஞ்சுருக்கிறார் நேரில். இந்த மாதிரி எதனா இருக்குமா, தாத்தா இறந்ததுக்கும் அண்ணன் சொல்ல வர விஷயத்துக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சஸ்பென்ஸாகவே போயிட்டு இருந்திருக்குதுங்க. அவங்க தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. இந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க அண்ணனை நேரில் பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு கணேஷ். ஆனால் சொல்லவே மாட்டாராம். டே உனக்கு நான் ஒரு கோட்டர் வாங்கி கொடுக்குறேன்டா, நீ எனக்கு சொல்கிறேன்னா சரக்கு வாங்கி கொடுத்தாலே வந்து சொல்லிடுவார். அந்தளவுக்கு ரொம்ப ட்ரிங்கிங்கில் ஊறி போன ஒரு மனுஷன் சிவா. நான் வாங்கி தரேன்டா எனக்கு சொல்கிறான்னு சொன்னால் கூட அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையுமே தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாகவே வச்சுருந்துருக்கிறாருங்க. கணேஷோட தாத்தா இறந்து 5 நாளுக்கு அப்புறமா, அதாவது இன்னும் காரியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, 16வது நாள் காரியம்லாம் பண்ணுவாங்களாம். ஒரு 12-12:30 மணி இருக்குமா. இவங்களோட வீடு வந்து ஓட்டு வீடு தான், அந்த மலையோரத்தில் இருக்கும் இல்லையா வீடுங்கள்லாம், அந்த டைப்பான வீடு தான் இவங்களோட வீடு. ஆனால் பெரிய வீடாம், கொஞ்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூம் மாதிரிலாம் பிரித்து வச்சுருப்பாங்களாம், அதையே உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்களாம். அந்த களிமண்லேயே வச்சு மண் வீடு மாதிரி தான் இருக்குமாங்க. இவங்க வீட்டுக்கு 2 வாசல், ஒன்று முன் வாசல் இன்னொன்று பின்வாசல். பின்வாசல் வழியாக பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் தெரியுமாங்க, அது வந்து ஒரு தோட்டம் மாதிரி இறங்கி போகுமா கீழே. அந்த பக்கம் நார்மலாகவே எதனா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. ஒருவேளை ஒயில்டு அனிமல் எதனா போகலாம், இல்லை காட்டு பூனை எதனா ஒன்று ஓடிச்சுன்னா அந்த இலையிலலாம் உரசிட்டு போகிற சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அங்கே கணேஷ். அன்னைக்கு நைட்டு இவங்க தாத்தா இறந்து 5 நாளுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு இவருக்கு தூக்கமே வரல. அவங்க அண்ணன் என்ன தான் சொல்ல வராரு, எப்படியாச்சும் குடும்பத்தை மொத்தமாக உட்கார வச்சு இது என்னன்னு சொல்லி கேட்டணுங்கிறதுல ரொம்பவே முனைப்பா இருந்திருக்கிறாரு கணேஷ். முழிச்சு இருக்கும்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அவங்களோட பேக் சைடு டோர் சைடு யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்குதான். இது காட்டு பூனையோ இல்லை எதனா வேற எதுனா ஓடுற மாதிரி கேட்கலையாங்க, ஒரு மனுஷன் நடந்து போனாலோ இல்லை ஓடி போனாலோ ஒரு சத்தம் கேட்குமா பின்னாடி, அந்த மாதிரி தான் கேட்டிருக்குது. எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களோட அப்பா கணேஷோட அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஹால்லேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ஹால் மாதிரி இருக்குமோ அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே தான் கிச்சன்லாம் இருக்கும், வெளியே தான் பாத்ரூம் போகணுமாங்க, வெளியே தான் டாய்லெட் இருக்குமா, பாத்ரூமும் டாய்லெட்டும். இப்போது டைமை பார்க்குறாரு, 12:30 மணி ஆகுது. பொய்ன்னு ஒரு சத்தம், அதாவது இந்த பனியோட சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, நைட் நேரம் கொடைக்கானலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள் போனீங்கன்னா. அமைதியான ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் ஓடினவங்க இவர் எந்திரிச்சு போய் நின்னோனையும் நடக்கிறாங்களாம். லிட்ரலி இவருக்கு நல்லாவே கேட்குது. இந்த டோருக்கு இந்த பக்கம் நான் நிற்கிறேன், நான் தான் கணேஷ்னா, அந்த பக்கமாக யாரோ ஒருத்தர் இந்த டோரை நோக்கியே இந்த பக்கமும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். இந்த சத்தம் இவருக்கு உள்ளே கேட்குதுங்க. ஒரு மாதிரி ஈரக்குலை நடுங்க ஆரம்பிக்குது. இப்போது சிவா சொன்ன அந்த வார்த்தை இவருக்கு ஞாபகம் வருது. ஆல்ரெடி நம்மளோட குடும்பத்தில் எல்லாரோட உயிருக்குமே ஆபத்துங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது வழக்கத்துக்கு மாறாக இவங்க வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தம் கேட்குது. கதவை திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மெதுவாக டோரில் கையை வைக்கிறாரு. டோரில் கை வைக்க போகும்போது அவங்க அப்பா அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாருங்க. கணேஷோட அப்பா அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. அவங்க குலசாமியோட பேரை சொல்லிட்டு அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. என்னமோ எதுன்னு இவர் அவங்க அப்பாவை விட அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிற அம்மாவும் இவருக்கு ஒரு மாதிரி பதறி அடிச்சிருக்குதுங்க. இவர் என்கிட்ட சொல்லும் போதுமே இப்படி தான் சொன்னார். அந்த கதவை போய் நான் ஓப்பன் பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ண போகும்போது எங்கள் அப்பா அலறி அடித்து எந்திரிக்கிறார் ப்ரோ அப்படிங்கிறாரு.
கணேஷோட அப்பா இந்த அதிர்வுலேருந்து வெளியே வர்றதுக்கே, இங்கே இப்போ எந்திரிச்சார் இல்லையா பயந்து, இதுலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆச்சாங்க. தண்ணிலாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாராம். அவங்க அப்பா அழுது இது நாள் வரைக்கும் கணேஷ் பார்த்ததே கிடையாதாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி கம்பீரமாக, எதுனாலும் ஒரு மாதிரி சண்டை போடுறது, இந்த மாதிரி தான் வீரமாக பேசிகிட்டு இருக்கிற மனுஷன் அழுகிறாராம். அப்படி என்னங்க கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திருநீர்லாம் எடுத்துகிட்டு வந்து பூசி விட்டு கேட்கும்போது அவங்க அப்பா எதுவுமே சொல்லலையாங்க. கணேஷை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துருக்கிறாரு. எனக்கு உடனே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் கணேஷுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. அப்பாவே சொல்கிறாரு, ஏதோ படப்படன்னு வருதுங்கிறார். என்ன கனவு என்ன இதெல்லாம் கேட்கவே இல்லை. அண்ணன் சொன்னான், சிவா சொன்னான், அவன் என்னைக்கு குடும்பத்துக்கே ஆபத்து, எல்லாத்தையும் நான் உட்காந்து பேசணும்னு சொல்ல ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்தே குடும்பத்தில் அடுத்தடுத்து அபசகுணமாக நடக்குது. தாத்தா இறந்து போயிட்டார். கல் மாதிரி இருக்கிற தாத்தா, நல்ல திடமாக இருக்கிற தாத்தா எப்படி இறந்தார்னே தெரியாமல் பனியில் இறந்து கிடந்திருக்கிறாரு. இப்போ அப்பா கனவுலேருந்து எந்திரிக்கிறாரு அலறி அடித்து. ஓகே, இதை சாக்கா வச்சு நம்ம கூட்டு வந்துடலாம் எல்லாரையும் சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாருக்குமே தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா நைட்டு அலறி அடித்து எந்திரிச்சார், என்ன கனவு எதுவுமே தெரில, எல்லார்கிட்டையுமே பேசணுங்கிறாரு, அவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருதான் அப்படிங்கிறமும் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க வீட்டுக்கு அவரை பார்க்குறதுக்கு. என்னாச்சுப்பான்னு சொல்லி, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அடுத்த நாள் குளிர் ஜுரம் வேறு. காலையில் எந்திரிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு படுத்த மனுஷன் காலையில் எந்திரிக்கவே இல்லையா. படுக்க குளிர் ஜுரமாக விடிய விடிய அவங்க அம்மா தான் சுடு தண்ணி வச்சு அந்த மேலே பத்து போடுற மாதிரி பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. காலையில் இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கணேஷுக்கு ஒரு சந்தோஷங்க. அப்பாடா எப்படியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு கார்த்திக்குமே இருக்குது 2வது அண்ணனுக்கு. பார்த்தா காலையில் குடும்பமே நிற்கிது. கணேஷோட அப்பா இறந்துட்டாராங்க. எப்படி இறந்தாருன்னே தெரிலையா. நைட்டு செம்ம குளிர் ஜுரமாக இருந்திருக்குது. ஆனால் அதுக்கு பத்தியம் பார்த்துருக்குறாங்க, வைத்தியம் பார்த்துருக்குறாங்க வீட்டிலையே. காலையில் அவர் எப்படி இறந்தாருன்னே தெரிலையா, தூக்கத்திலே அப்படியே இறந்துட்டாராங்க. கடைசி வரைக்கும் அவரோட கனவில் என்ன வந்துச்சு, அவர் எதனால் கணேஷையும் உங்களோட அம்மாவையும் பார்த்தாரு, எதனால் குடும்பத்தையே கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொன்னாருங்கிறது கணேஷுக்கு தெரியாமையே போயிடுச்சுங்க. கணேஷுக்கு இன்னுமே கில்ட்டி ஆகுது. நம்ம நைட்டே கேட்டிருக்கலாமோ, ரொம்ப ஒரு மாதிரி கம்பல் பண்ணி கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவரோட நிலைமை சரியில்லை. ஆல்ரெடி அவர் ஏதோ ஒன்று பார்த்து பயந்து தான் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. குளிர் ஜுரம் வேறு வந்திருக்குது. மறுபடியும் அதையே நோண்டி கேட்டுட்டு, நானும் கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டேன், நான் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது தான் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் அவருக்கு இன்னும் எதனா பயமாயிடுமோ, அவர் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு கணேஷும் சொல்லலையாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே கணேஷுக்கு ஒரு மாதிரி பாரமாக இருந்திருக்குது. என்னன்னு கேட்டிருக்கலாம் அப்பா கிட்ட. இப்போ அவங்க அண்ணங்கிட்ட பேசுகிறாரு, சிவா கிட்ட. அங்கே அவங்களோட அப்பாவோட சடலத்தை வச்சுக்கிட்டே எல்லாருமே ஊரே திரண்டு வந்திருக்குது. அவருக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கணேஷ் கேட்குறாரு சிவா கிட்ட. சிவா ஃபுல் மப்பில் இருக்கிறாரு, குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறாரு. அண்ணன் இப்போயாச்சும் என்ன நடக்குதுங்கிறத சொல்லு. கண்ணு முன்னாடி அப்பா இறந்து போனார், நேற்று நைட்டு பதறி அடித்து எந்திரிச்சார், வீட்டுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கும்போது அவர் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிருக்கிறாருங்க. சிவா ஒரு மாதிரி முழிச்சிட்டு, ஆபத்து, நம்ம யாருமே இங்கே இருக்கக்கூடாது, சரி இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருக்கிறார். இவர் கையை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. இருந்தாலும் எல்லோரும் இருக்கிறனால ரொம்ப கம்பல்சரியாக அவரை கையை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருக்குறாருங்க. அவர் வெளியே வேகமாக ஓடி இருக்கிறார். எங்கே போகிறாரு என்னெல்லாம் தெரில, குடிக்க தான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு கணேஷும் கார்த்தியும் விட்டுறாங்க. இப்போது இந்த வீட்டில் வச்சு அவங்க அப்பாவோட பாடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்தியும் கணேஷும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சரியில்லை, அந்த திருவிழாவுக்கு வந்த அன்னைக்கு சிவா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தான், குடும்பத்தில் இருக்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்துன்னு சொன்னான், அந்த குடிகார பேச்செல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை, அவன் என்னைக்கு சொன்னானோ அன்றைக்கி நைட்டே தாத்தா இறந்து போனார். அடுத்த 5 நாளில் தாத்தா இறந்து போய் அடுத்த 5 நாளில் அப்பாவுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்குது. அவர் எந்திரிச்சு நைட்டு முழுக்க ஒரு மாதிரி படப்படன்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே இருந்தார். என்ன எதுவும் சொல்லவே இல்லை, எல்லாரையும் வர சொல்லுன்னு தான் சொன்னார். அப்போ அவருமே என்ன சொல்ல வர்றாரு, நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்ல வர்றாரா? என்ன நடக்குது, யாரால ஆபத்து, எதனா சாபக்கேடு இருக்குதா, எதனா உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த சிவாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசுவோங்கிறார். இப்போ தான் கணேஷோட அக்கா, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க அப்பாவுக்கு நைட்டு, அதாவது இவங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு சத்தம் கேட்டு தான் கணேஷ் எந்திரிச்சு போய் பார்த்தாரு. அப்போ தான் அவங்க அப்பா எந்திரிச்சாருன்னு சொன்னாங்க இல்லையா. இதே டைமிங்கில், அதாவது இதே டைமிங்கான்னு தெரில அவருக்கு, ஆனால் நைட்டு அன்னைக்கு தான் இன்னைக்கு நடக்குதுன்னா அதே நைட்டு அக்காவோட வீடு ஓட்டு வீடு கிடையாது, தளம் போட்ட வீடு தான், அதாவது சிமெண்ட் வீடு, நார்மலாக நம்ம ஊர்லலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடு. அவங்களுக்குமே கொல்லப்புற கதவு ஒன்று இருக்குமாங்க. பாத்ரூம்
உள்ள ஒன்று இருக்குமா வெளியே ஒன்று இருக்குமா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க, அவங்க அக்காவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குது. சும்மா திரும்பி படுக்கும்போது அவங்களோட பெட்டில் எப்பயுமே அவங்களோட பையன் வந்து ஒரு 6 வயசு 7 வயசு தான் இருக்குமா. அந்த பையன் வந்து நடுவில் படுக்க போட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பையனுக்கு அடுத்து தான் படுத்திருப்பாரான். இன்னொரு பையன் வந்து கீழே படுத்திருப்பானா, அவன் தான் மூத்த பையனா, அவனுக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்குமாங்க, அவன் கீழே தான் படுத்திருப்பானா இன்னொரு பெட்டு போட்டு. இப்போ இவங்க திரும்பி படுக்கும்போது பக்கத்தில் படுத்திருந்த 6 வயசு பையனை காணும். என்னடான்னு சொல்லி எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமை பார்த்துருக்குறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ரெஸ்ட் ரூமை. அந்த பாத்ரூம்குள்ளே ஆள் இல்லை. வெளியே இருக்கிற பாத்ரூம் வந்து லைட் எரியுதான், டோரும் லைட்டாக ஓப்பனில் இருக்குதான். கொல்லப்புறத்தில் தான் ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்களாம். பாத்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே வந்து இந்த பாத்திரங்கள்லாம் கழுவுறக்கு ஒரு இடம் விட்டு வச்சுருப்பாங்களாம். அங்கே ஒரு குழாயும் இருக்கும். அங்கே அந்த டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி விட்டு தண்ணி கீழே போயிட்டுருக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்குது. ஆல்ரெடி இவங்க கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் பின்னாடி போட்டு வச்சுருக்கிறாங்களாம். அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணி மொத்தமாக விழுந்து அது வெளியே கொட்டிகிட்டு இருக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்க. பாத்ரூம்லேயும் சவுண்டு கேட்குதான். பாத்ரூம்லையுமே தண்ணியை வந்து இப்போ எடுத்து நம்ம கப்பில் எடுத்து ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. அந்த பையன் சரியான பயந்தாங்குழி பையனா, அதாவது ரொம்ப பயப்படுவானா. நைட் நேரத்தில் எந்திரிச்சு யூரின் போகிறதுக்கே 1 பாத்ரூம் வந்தாலே அவங்க அம்மாவை எழுப்பி தான் போகக்கூடிய பையன். அப்படி இல்லைன்னா பெட்லேயே போயிடுவானா. இது அவனுக்கு இருக்கிற ஒரு நோயினே சொல்லலாமாங்க. அப்படி இருக்கிற பையன் எந்திரிச்சு 12:30 மணிக்கு பின்னாடி செம்ம இருட்டாக இருக்குமா. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு பின்னாடியும் காடு மாதிரியான ஒரு ஏரியா தான் இருக்கும் மலைக்கு மேலே. அந்த பையனுக்கு நைட்டு 12:30 மணிக்கு பாத்ரூமில் என்ன வேலை? பயப்படுற ஒரு பையனுக்கு. அதுவும் 2 பக்கமும் சத்தம் கேட்குது. இந்த பக்கம் டேப் வாட்டர் கீழே கொட்டுற சவுண்டும் கேட்குது, பாத்ரூம்குள்ளே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுற சத்தமும் கேட்குது. இவங்களுக்கு ஒரு பயங்க. எங்கே எதனா பையனுக்கு எதனா இருள் அடிச்சிருக்குமா? ஏன்னா இவங்க ஊர் சைடு நிறையா நடக்குமா அந்த மாதிரிலாம். பேய் வர்றது, பேய் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஓட்டுறது, இதெல்லாம் நிறையா விஷயங்கள் நடக்குமா. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த செய்வன சூனியம், ஒருத்தன் நல்லா இருந்தாலே வளர்ச்சி பிடிக்காதவன், இந்த மாதிரி பண்ணுறதுலாம் இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குமாங்க. தொழில் போட்டி வருமா, விவசாயத்திலேயே அங்கே எடுத்துகிட்டு வர பொருட்களெல்லாம் விற்கிறதுக்கு போட்டி வரும் இல்லையா, அந்த மாதிரி எதனா பண்ணிட்டானா, இல்லை நம்ம வீட்டுக்காரருக்கு ஆகாத அவங்க குடும்பத்தாளுங்களே எதனா பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரை எழுப்பியிருக்கிறாங்க. என்னங்க எந்திரிங்க, இந்த மாதிரி விஷ்ணு வந்து காணோம், பெட்டில் இல்லை, வெளியே சத்தம் கேட்குது. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, அறிவு கட்டலை, பிள்ளையை போய் தூக்காமல் என்னை எழுப்பி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை திட்டிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போகிறாருங்க. வெளியே போய் பார்த்தா ஷாக் ஆகி நின்றுக்கிறாருங்க. நைட்டு 12:30 மணிக்கு, எனக்கு இப்போ கூட புல்லரிக்குது உடம்பு. நைட்டு 12:30 மணிக்கு பாத்ரூமில் உட்காந்து அந்த சின்ன பையன் 6 வயசு பையன் அடிக்கிற பனியில், அது செம்ம கிளைமேட்டான சீசனாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது டிசம்பர் மந்த்துக்குள்ளே, அதாவது நவம்பருக்கும் டிசம்பருக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்குது. செம்ம பனிக்காலமாங்க, மழை வேற பெய்யுமா அந்த சீசனில், செம்ம குளிருமா. 6 வயசு பையன் வெறும் உடம்போட ட்ரெஸ் எதுவுமே போடாமல் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறானாங்க, மோந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறானா. குளிர், செம்ம குளிரான், ஆனால் நடுங்கலையாம், அப்படியே உட்காந்துருக்கிறானா. கண்ணை முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டு, பெருமூச்சு விட்டுக்கிட்டு மோந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறானாங்க தண்ணியை. இவங்க அப்பா ஷாக் ஆகி நிற்கிறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை தூக்குறாரு, அவன் வரமாட்டேங்கிறானா. தண்ணியை மோந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறானா. ஆப்போசிட்டில் தண்ணி சத்தம் கேட்டுச்சுன்னாங்க இல்லையா, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த டேப் வாட்டர்லாம் ஓப்பன்லலாம் இல்லையா, தண்ணி ஒரு சொட்டு இல்லையா, காஞ்சி போய் அந்த பனிக்கு தான் கொஞ்சமாக தண்ணி தேங்கி நிற்கிதான் அங்கங்கே ஒவ்வொரு பாத்திரத்துலையும். இப்போ அந்த பையனை உள்ளே தூக்கிட்டு போயிட்டு அவனை தோட்டி விட்டுட்டு திருநீர் எடுத்து பூசுகிறாங்களாம். அந்த திருநீரை பூசுகிற வரைக்குமே, அதாவது திருநீரை பூசுறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மாதிரி குளிரே தெரியாத மாதிரி தான் இருந்தானாங்க. அந்த திருநீரை பூசினோடனே குளிர் ஜுரத்தில் நடுங்குறானோ. எப்படி இருக்கும், நார்மலாக போயிட்டு நம்ம நின்னாலே எனக்கெல்லாம் காலில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு 10 மணிக்கு மேலே. சின்ன பையன் 6 வயசு பையனுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குளிரில் நடுங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பயம். அப்போ இவ்வளோ நேரம் இதை பூசிட்டு குலசாமியை கும்பிட்ற வரைக்குமே அவனுக்குள்ளே யார் இருந்தா, அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் 12:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்நார்மலாக இந்த பையன் பிஹேவ் பண்ணணும். நைட்டு முழுக்க தூங்கலை, காலையில் இவங்களுக்கு ஃபோனு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அப்பா இறந்துட்டார்னு ஒரு நியூஸு. ஏதோ தப்பாக இருக்குடா கணேஷ், எனக்கு பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அழுக அங்கேயே வச்சு. இப்போது இந்த அக்கா சொல்கிறது எல்லாத்தையுமே கணேஷும் அவங்களோட அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அதாவது 2வது அண்ணன் கார்த்தி, இவங்க நம்புகிறாங்க, அவங்களோட அம்மாவும் நம்புகிறாங்க, கணேஷோட அம்மாவும். ஆனால் இந்த கார்த்தி இருக்கார் இல்லையா, 2வது அண்ணனோட ஒய்ஃபு, அவங்க பெரிய இடம் சொன்னேன் இல்லையா, ஊருக்குள்ளே கொஞ்சம் நல்லா கெத்தானவங்க, காசு அதிகம், இவங்களோட பெரிய ஆளுங்கிறனால அந்த அம்மா வந்து மதிக்க கூட மாட்டேங்குது.
சும்மா எதையாவது சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன இப்போ அந்த குடிகார பையில வர வச்சு இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து அவங்ககிட்ட கதை கேட்கணும் அதானே? குடும்பமே பெரிய கதைக்கார குடும்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாயை விட அவங்களோட வீட்டுக்காரரும் அக்காவும் 2 பேர் சேர்ந்து இவங்களை திட்ட இது பெரிய பிரச்சனையாகி அவங்க அப்பா இறந்து போன அந்த வீட்டில் அவரோட பாடியை வச்சுக்கிட்டே இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அடிதடி சண்டை வரைக்கும் போயிருக்குதுங்க. இப்போ கணேஷும் கார்த்தியும் சேர்ந்து தான் பிரித்து விட்டுட்டு சொல்கிறத கேளுங்க, ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு செய்வினையோ சூனியமா இல்லை என்னன்னு தெரில, இல்லை எதுவும் சாபக்கேடான்னு தெரில, சிவாவை பிடிச்சா இதுக்கு விளக்கம் தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்சது ஒன்று சிவா, இன்னொன்று அப்பா கனவுல என்ன வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்குமே மூத்த பையன் தான் வந்தாகணும், வீட்டில் தலை பையன் தான் வந்து கொல்லி வைக்கணும் அப்பாவுக்கு. அவனை போய் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தேடி இருக்கிறாங்க, 4 பக்கமும் தேடி இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே சிவா இல்லைங்க. கணேஷ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் நைட்டு நடந்துச்சு, அப்பா எதையோ பார்த்து பயந்துட்டாருன்னு நான் சொன்ன உடனேயும் அவர் வந்து ரொம்ப எதையோ நான் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஏன்டா குடும்பத்துக்கு ஆபத்துன்னு எங்கடா ஓடனான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கலையாங்க அவங்க அண்ணன். இப்போது நேரம் ஆகுது, அப்பாவுக்கு வந்து சடங்கு பண்ணணும், மூத்த பையன் இல்லைனா என்ன 2வது பையன் வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஊர்க்காரங்க பெரியவங்களாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் தேடுறதை இவங்க நிப்பாட்டலைங்க, தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சிவாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாராங்க குமார்னு சொல்லிட்டு, அவர் அழுதுகிட்டே வராரு. இந்த மாதிரி சிவா வந்து நான் போகிறேன், உன்னை விட்டு போயிடுவேண்டா, நீ வந்து இது பண்ணாத, அடுத்து நான் தான், என் குடும்பத்துலேருந்து அடுத்து சாக போகிறது நான் தான், அது எனக்கே தெரியும், நான் செத்துட்டேன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நார்மல் ஆகிடுவாங்க, யாருக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னான் என்கிட்ட. நான் கூட விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சேன், ஆனால் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அந்த சுடுகாடு ஒன்று இருக்குமாங்க, அங்கே இறக்குறவங்களெல்லாம் வந்துட்டு சமாதி பண்ணுறதுக்கும் எரிக்கிறதுக்கும் இடங்கள்லாம் இருக்குதான் அந்த ஊர் சைடு. அங்கே ஓடி இருக்கிறாருங்க. இதை கேட்டோன்னே கணேஷும் அவங்க அண்ணன் கார்த்தியும் ஓடி இருக்கிறாங்க, பைக் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. போய் பார்த்தா சிவாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள வந்து சமாதி பண்ண இடத்துல இவர் போய் படுத்து கிடக்கிறாராங்க. படுத்து கிடக்கிறவரை இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, டேய் சிவா ஏன்டா இங்கே வந்து படுத்துருக்கிற, வாடா, பக்கத்துலேயே இந்த குடிச்சிட்டு வச்சுருக்க பாட்டில் எல்லாமே இருந்திருக்குது. 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. அவரை எழுப்பும் போது தான் தெரியுது சிவா இறந்துட்டார். சிவாவும் இறந்துட்டார். என்ன நடக்குது இவங்க வீட்டில், என்ன நடக்குது இவங்க குடும்பத்துக்கு? எனக்கு நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் போயிருக்கிறோம், இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு கதையை அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட சொல்லும்போது என்னால் அந்த இடத்த விட்டு நகர முடியலங்க. இருங்க இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து கேட்குறதுல தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. சிவாவும் இறந்துட்டார். சிவா இறந்ததுக்கப்புறமா கொல்லி வைக்க வேண்டிய பையனையும் அப்பாவையும் ஒரே இடத்துல எரிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்படி என்ன நடந்துச்சு இவங்களோட வீட்டில், என்ன நடக்குது இவங்களோட குடும்பத்தில், இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாதாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இறந்து போய் அடுத்த 5 நாளில் அவங்களோட 2வது அண்ணன் கார்த்தி இருக்காரு இல்லையா, அவங்களோட ஒய்ஃப், அதான் திமிரா பேசிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தை. 8ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதோட ஆக்டிவிட்டிஸே சரி கிடையாதான். அவங்க வீட்டில் வந்து அன்டைம்ல மொட்டை மாடியில் போய் நிற்கிறது, அன்டைம்ல வந்து எந்திரிச்சு கத்துறது, அழுகிறது, எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காங்க. கோடாங்கி, அப்புறம் எங்கேயோ தர்காக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாலும் எங்கேயுமே அவங்கள குணப்படுத்தவே முடியலையாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்குதான். பொண்ணு அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அண்ணனோட வைஃபே நம்பினாங்களாம். அப்போ உண்மைதான், இது குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபக்கேடு தான், இது எங்கே போய் பார்க்கன்னு தெரியாம ரொம்ப திணறி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டில் ஒரு மாசமாவே யாருமே சரியான தூக்கமே கிடையாதான். கணேஷுக்குமே கெட்ட கனவுலாம் வருமா. அவங்க அப்பாவும் தாத்தாவும் கனவுல வந்து ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். சிவா அவங்களோட அண்ணனும் வருவாராம் கனவுல. என்னன்னே தெரியாமே இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் இந்த 1 மாசம் போகுது, சரியான தூக்கம் கிடையாது. அவங்களோட பொண்ணுமே ஒரு மாதிரி அப்நார்மலா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் அங்கங்க பார்க்கறது டெம்பரரியா தான் குணப்படுத்துமாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் நார்மலா இருக்குமா, திடீர்னு மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்குமா, திடீர்னு எந்திரிச்சு ஓடுமா, என்னென்னமோ பண்ணுமா. இப்படியே நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கணேஷ் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கணேஷோட வீட்டில் கணேஷும் அவங்களோட அம்மா மட்டும்தான், ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டார் இல்லையா. 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது 12 மணிக்கு எப்படி சவுண்டு கேட்டுச்சோ, வெளியே ஒரு டோருக்கு வெளியே யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதில் தான் எந்திரிச்சு போய் திறக்கும் போது கணேஷோட அப்பா தூக்கத்துலேருந்து அலறிடிச்சு எந்திரிச்சார் இல்லையா, அதே மறுபடியும் நடக்குதுங்க. கணேஷுக்கு ஒரு சத்தம் கேட்குது, வெளியே யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த தடவை எந்திரிச்சு போய் வேமா டோரை ஓப்பன் பண்ணலான்னு கையெல்லாம் வச்சிடறாருங்க. ஆனால் ஒரு சத்தம் கேட்குது வெளியே. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பயம் இருக்கும் இல்லையா, காதை வச்சு கேட்டிருக்கிறாருங்க. மூச்சு சத்தம், யாரோ பயங்கரமாக மூச்சு விடுறாங்களாம் வெளியே, பயங்கரமாக. இந்த மூச்சு சத்தத்தை கேட்டு இவர் பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, டோரை ஓப்பன் பண்ணாமல்
திருநீர் எடுத்து அவங்க அம்மாவோட நெத்தியில் கொஞ்சமும் இவரோட நெத்திலையும் பூசிக்கிட்டு பேசாமல் அவங்க அம்மா பக்கத்துலேயே படுத்துட்டாராங்க. இவர் படுத்து ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காரு. இவங்களோட ஹாலை ஒட்டி தான் கிச்சன் இருக்குன்னு இல்லையா, அந்த மண்ணிலேயே அடுப்பு மாதிரி செஞ்சது. அங்கேருந்து பாத்திரங்கள் எல்லாம் உழுகுதாங்க கீழே. அந்த கிச்சன்லேருந்து பாத்திரங்கள்லாம் ஒன்று சொன்ன மாதிரி கீழே விழுதாங்க. டம்மு 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 டம்முன்னு அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு கணேஷ். ஆல்ரெடி முழிச்சு தான் இருக்கிறாரு. அவங்க அம்மாவுமே அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இவங்களோட வீட்டை சுற்றி வராங்கங்கிறது தெரியுதுங்க கணேஷுக்கு. ஆனால் அது யாருங்கிறது தெரில. இப்போ இவங்க அம்மா அழுதுகிட்டே கத்துறாங்களாம். ஏய், யாரு நீ? மோகினியா? இல்லை என்ன வேணும் உனக்கு? ஏன் என் குடும்பத்தை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுதுகிட்டே நெஞ்சில் அடிச்சுட்டு கத்துறாங்களாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கணவரை இழந்திருக்கிறாங்க, மாமனாரை இழந்திருக்கிறாங்க, புள்ளையை இழந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? கணேஷுக்கு என்ன சொல்லனே தெரியலையாங்க. ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது. ஆனால் நான் என்னன்னே சொல்ல முடியும் அம்மா கிட்ட? அம்மா அழுகிறதுல அம்மாவை அழுக வேணான்னு சொல்லவும் முடியலை. அவ்வளோ இழப்பு இருந்திருக்கு வீட்டில். அது போக இப்பயுமே வந்து டம்மு டம்முன்னு போட்டு உருட்டிக்கிட்டு லிட்ரலி தெரியுதாங்க அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறது. அவங்களால ஃபீல் பண்ண முடியுதான். வெளியே வந்து டோருக்கு பின்னாடி ஓடுற சத்தம், இந்த இலையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி காற்றுக்கு ஆடுறது, அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணே. அவர் அழுத்தி சொல்கிறாப்புல எவனோ ஒருத்தன் இருக்கிறான் பின்னாடி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் பார்க்காத இடமே கிடையாதுண்ணே. கூக்கலுக்கு போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குதாங்க, ஒரு அம்மன் கோயில் இருக்குதான். அந்த அம்மன் கோயிலில் வந்துட்டு ஒரு பூசாரி அப்புறம் ஒரு அம்மா இருப்பாங்களாம். அந்த அம்மாவுக்கு வந்து அருள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம். அடுத்தடுத்து வீட்டில் இழப்பு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லும்போது, ஒரு பொண்ணோட சாபம் தான் உங்கள் குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் இவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் விளங்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது புரிய ஆரம்பிக்குது. இவங்க அண்ணன் சிவா, அவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி நம்ம கூட சொல்லியிருப்போம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க. இயற்கை மரணம் கிடையாது, சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குதுன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் கார்த்தி லவ் மேரேஜ், கணேஷுக்கு இன்னும் மேரேஜே ஆகலை. அவங்க அக்காவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து நகையெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த கான்செப்ட் எனக்கு புரியல. இது மூலிமா நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். நானே நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி என் சர்க்கிள்லேயுமே. உங்களோட பொண்ணுக்கு, அதாவது வீட்டில் இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது நகை நட்டு என்னால் இவ்வளோ தான் போட முடியும், போகிற வீட்டில் வந்து என் பொண்ணை வந்து நல்லா வச்சுக்கோங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், நம்ம வீட்லேயும் அதே மாதிரி நம்ம பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு நம்ம பையனை நம்பி நம்ம குடும்பத்தை நம்பி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா அதுக்கிட்ட மட்டும் ஏன்டா வரதட்சணை பிரச்சனை பண்ணுறீங்க? எனக்கு இவ்வளோ தான் வரதட்சணை வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், இதில் வரதட்சணை கொடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு 2 லட்சத்தை கொடு 3 லட்சத்தை கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து நான் உன் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன். அப்போ பொண்டாட்டியே அவனுமே பார்க்க மாட்டீங்க, அது ஒரு அடமான பொருளாக தான் பார்ப்பீங்க. அப்படித்தானே? இது எதனால் அப்படி பேசுகிறேன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தருதலைங்களாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சிவா வந்து அவரோட கேரக்டர் என்னன்னா, அவருக்கு ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, பொண்டாட்டி காசுலேயும் அப்பா காசுலேயும் வந்து உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு நபருங்க. கல்யாணங்கிறது ஒரு வாழ்க்கை துணை வருது, நம்ம அதை வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு இதில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, வரதட்சணையிலேயே வாழ்ந்துடலாம்னு நினச்சிருக்கிறாரு. 25 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்களாங்க. 18 பவுன் தான் போட்டிருக்கிறாரு பொண்ணோட அப்பா. உனக்கு இத்தனை மாதம் டைமு, இத்தனை வருஷம் டைமுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இவங்க அண்ணியை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க வீட்டில் வரதட்சணைக்காக. யார்? இவங்க அப்பா, தாத்தா, பையன் சிவா 3 பேருமே இந்த கொடுமையை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னலாம் பேசக்கூடாதோ எல்லா வார்த்தையிலையும் திட்டியிருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறது, அவங்க குடும்பத்தையே இழிவாக பேசுறது, இப்படிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கப்போ மாசமாயிருக்கிறாங்க. அப்போ தகாத வார்த்தையில் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு. அவங்க மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்களாங்க. அப்புறமா தான் சிவாவோட கனவுல கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிருக்குது. சிவா அவரோட வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவருக்கு நிறைய அமானுஷங்கள் நடக்குமோ. நிறைய தடவை சிவா வந்து சாக வேண்டியதாங்க. ஆக்சிடெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவங்க தாத்தா இறந்தார், அடுத்து அவங்க அப்பா இறந்தார், அடுத்து சிவா இறந்துட்டார். இந்த பொண்ணோட சாபக்கேடு தான் உன் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. 2வது அண்ணனோட ஒய்ஃப், அந்த குழந்தை, அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்குமே அவங்களோட ஆத்மா தான் அவங்களோட உடம்புல புகுந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாது. இதுக்கு என்ன தான் பரிகாரம், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு ஒன்றுமே கிடையாது. எதுவுமே என்ன பண்ணாலுமே அந்த பத்தினியோட சாபத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. இது காலகாலத்துக்கு உங்களோட குடும்பத்தை தொடருங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போது குடும்பத்தோடு போயிட்டு அந்த பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து
அழுது இதுக்கப்புறம் வந்து என் குடும்பத்தை வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு எதனா பண்ணுங்க சாமி, உங்களோட குலசாமிக்கிட்டே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேச முடியும், நாங்கள் பார்க்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கு ஒரு ஒரு சாப விமோச்சனமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்ல வேண்டிய இடத்துல கூட கைவிட்டாங்க எங்களை, அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல கூட எங்களை கைவிட்டாங்க. நாங்கள் கடைசி இதை தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு என்னோடய 2 பசங்க, அதாவது 3 பசங்க, என்னோட 3 பசங்க, அதாவது கணேஷோட அண்ணன் கார்த்தி, அவங்களோட அக்கா, இவங்க 3 பேரோட உயிர் எனக்கு முக்கியம், அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் முக்கியம். அதனால் உங்கள் காலில் கூட விழுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போயிட்டு அந்த இறந்து போனாங்க இல்லையா அவங்க அண்ணி, அவங்களோட அப்பா அம்மா காலில் விழுந்து அழுது இருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க இந்த கேரளாவில் வந்துட்டு ஒரு இடம் சொன்னாங்க. கேரளாவில் சோட்டானிக்கரைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதாங்க. அங்கே பகவதி அம்மன் சம்திங் சொன்னார். அங்கே உட்கார வச்சு அவங்க அண்ணனோட பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, கார்த்தியோட பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட், அவங்களோட உடம்புக்குள்ளே தான் அவங்களோட ஆத்மா இருக்குது. இப்போது அந்த பொண்ணை கூட்டு போய் உட்கார வச்சு அங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அது பேசுதாங்க. அங்கே வச்சு பேசுதான். எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. அங்கே நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஆம்பளைங்க மட்டும் ஒரு 3 பேர், அவங்களோட அம்மா, அந்த பொண்ணோட அம்மா மட்டும் போயிருக்காங்க. 4 பேர் போயிருக்கிறாங்க. பேசுதான், நான் விட மாட்டேன், இந்த குடும்பத்தில் எல்லாருமே அழிச்சிருவேன், எல்லாருமே இறந்துருவீங்கன்னு சொல்லி பேசுதான். இப்போது இந்த பொண்ணோட அம்மா அந்த கெத்தா ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி கண்டுக்காமல் மனுஷங்களாம் முக்கியம் கிடையாது, எனக்கு பணம் தான் முக்கியன்ட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அழுது அவங்க காலில் விழுந்து, அந்த பொண்ணோட காலில் விழுந்து என்னை விட்டுருமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி அங்கே இருக்கிற பூசாரியை அந்த ஆத்மாவை அடக்கி அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமாவுமே இவங்க குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் அபசகுணமான விஷயங்கள்லாம் நடக்குமாங்க. எதனா நல்ல விஷயமா வெளியே போகிறாங்கன்னா டக்குன்னு டயர் பஞ்சர் ஆகிறது, இல்லை விவசாயத்தில் நட்டம், கணேஷுக்கு பொண்ணு கிடைக்காம இப்போ வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆகலை, இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கலையா. ஸோ இந்த மாதிரி சாபக்கேடு கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட குடும்பத்தில் இப்போ வரைக்குமே இருக்குது. அவங்க அம்மாவுக்குமே உடம்பு முடியலையாம், ரொம்ப கை காலெலாம் நடக்க முடியாமல் கை காலெலாம் விழுந்துருச்சான், வீட்டில் தான் இருக்கிறாங்களாம், இவர் தான் பார்த்துக்கிறாராம். இந்த ஸ்டோரியை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்கண்ணே, இந்த கந்துவட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தீங்க, அது ரொம்பவே இம்பேக்ட் கொடுத்துச்சு எனக்கு. நீங்கள் சொன்னது உண்மை தான். எங்கள் கிராமத்துலேயுமே வந்து நிறைய இந்த மாதிரி வட்டிக்கு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணே. அதனால் எங்கள் வீட்டில் நடந்த இந்த வரதட்சணை கொடுமைனால தான் எங்கள் அண்ணி பாதிக்கப்பட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக இல்லை, எங்களோட குடும்பமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரு 7 பவுன் குறையுதுங்கிறதுக்காக அந்த பொண்ணை ஒரு வார்த்தை கேட்காம இருந்திருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா என் குடும்பமே இப்படி அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்கண்ணே. ஒரு கோஸ்டீஸாக உங்களோட ஃபேனாக இதை உங்ககிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் ஒரு பெருமிதமாகவும் இருக்குது. இதை பார்த்துட்டாச்சும் ஒரு 4 பேர் திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க பிரதர், அங்கே வச்சு உங்ககிட்ட சொன்னேன் இந்த விஷயத்த. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் என்கிட்ட சொன்னதை அப்படியே நான் உங்ககிட்ட என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதனா அசம்பாவிதம் அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். பிரபாகரன் அஃபிஷியல் அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு 2 இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இன்னொரு ஸ்டோரி இருக்குது. ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அதே கொடைக்கானலில், நம்ம அந்த ரிசப்ஷன் பாய் சொன்னேன் இல்லையா, அவருக்கு நடந்ததை அடுத்த ஸ்டோரியில் நான் சொல்கிறேன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஒரு 3 டேஸ், ஆமாம் ஒரு 4 டேஸ் வந்து நம்ம வீடியோ எதுவுமே பேக்கப் எடுக்காதனால போட முடியலை. அது எதுக்காகங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் சொல்லுவோம். அது உங்களுக்கே புரிய வரும் ஃப்யூச்சரில் எதனால் அந்த 4 நாள் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எல்லாருக்குமே. இன்னொன்று, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனாலையும் ஒரு மாதிரி அது எப்படி சொல்லன்னு தெரில, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம கொடைக்கானல் போயிருந்தோம். அதோட போஸ்ட் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துட்டு லைக்லாம் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி வெறியாக ஆரம்பிச்சிட்டிங்க, யோ போதும் ஏன் ஊர் சுற்றி பார்த்தது, வாயா வேமா வந்து ஸ்டோரியை போடியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் ஸ்டோரி எப்படி நரேட் பண்ண முடியும். சரி, நம்ம கொஞ்சம் ஜாலியாக, நம்மளும் மனிதன் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. சரி, ஓகே.